recipes 1K. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நார்த் இந்தியன் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது நான் வந்து இன்னைக்கு பஞ்சாபி ஸ்டைல்ல பண்ண போறேன். பஞ்சாபி கடி பக்கோரா பண்ண போறோம். அது ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ். இது வந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ். இது எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். நான் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் வந்து தயிர் எடுத்துட்டு இருக்கேன். அது வந்து புளிச்சிருந்தா இன்னுமே நல்லா இருக்கும். அந்த தயிரில் நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன்ஸ் கடலை மாவு சேர்த்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் தனியா பவுடர், ரெட் சில்லி பவுடர், அப்புறம் ஹிங் சேர்த்துக்கலாம். சால்ட், தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். இதில் மஞ்சப்பொடி. நான் இதில் நான் வந்து வெங்காயம் நல்லா மெல்லிசாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு தால்ச்சினி பீஸ் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த பே லீஃப் எடுத்துட்டுருக்கேன். ஒரு ரெட் சில்லி, ஒரு க்ரீன் சில்லி, கொஞ்சம் வெந்தயம், கடுகு, ஜீரகம் இதெல்லாம் எடுத்துட்டுருக்கேன். இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுது. இப்போ நம்ம கிட்டத்தட்ட 4 கப்ஸ் ஜலம் சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா இது வந்து நம்ம நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். கொதிக்க வைக்கத்தே என்ன ஆகும்னா இதில் பேசன், அதாவது கடலமாக இருக்கிறதுனால திக்கன் ஆகிட்டே வரும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இன்னுமே ஜலம் சேர்த்துப்போம். ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம கடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் ஹீட் பண்ண வச்சுருக்கேன். எண்ணெய் சுட்டுடுத்து இப்போ இந்த பே லீஃப் போட்டுடலாம். இந்த தால்ச்சீனி போட்டுடலாம். கடுகு, வெந்தயம், ஜீரகம் இதெல்லாம் சேர்த்துடலாம். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ இதில் கடுகு வெடிச்செடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வதங்கணும். இதில் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போது நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்கிற இந்த தயிரில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, கடலம்மா, தனியா பவுடர், சில்லி பவுடர், இதெல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். இந்த 5 நிமிஷம் நல்லா கைவிடாமல் கிளறிண்டே இருக்கணும். இப்போ பாருங்க, 5 நிமிஷத்தில் கொதிய ஆரம்பிச்சாச்சு. திக்கன் ஆகவும் ஆரம்பிச்சிடுது. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் இந்த ஜலம் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஆகுது மினிமம் கொதிக்கணும். அப்போ தான் அது நமக்கு தேவையான நமக்கு அந்த டெக்ஸ்சர், டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த பாக்கி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஆனியன்ஸ், அதை ஒரு கண்டெய்னரில் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன்ஸ் கடலைமாவு எடுத்து வச்சுட்டுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ரீடைன் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது கசூரி மேத்தி. இது வந்து ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் வந்து பேக்கிங் சோடா. இதுக்கு தேவையான சால்ட். எண்ணெய் விட்டு ஒரு கடாயை நான் சுட பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதுதான். இப்போ இதை திருப்பி திருப்பி விட்டுடலாம். இதில் வந்து நீங்கள் அஜ்வைன், அதாவது ஓமம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஓமம் வந்து லாஸ்ட்டாக தான் சேர்ப்பேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் இந்த பக்கோடா மிக்சர் இருக்கு இல்லையா, அந்த மிக்ஸ்லேயே நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த பக்கோடா மிக்சரை உருட்டி உருட்டி போட்டுடலாம். இப்போ பாருங்க, இதெல்லாம் நம்ம வந்து கையில் உருட்டி போட்டது இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இது நம்ம ஸ்பூனால் எடுத்து போட்டது, அதனால ஷேப் வேறு மாதிரி இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கிரேவி கொதிச்சுன்னு இருக்கு இல்லையா கடி, அதில் நம்ம இதை போட்டு சிம்மில் வச்சு ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம கொதிக்க விட போகிறோம். அப்போ என்ன ஆகும்னா இந்த கிரேவி வந்து உள்ளே பெனிட்ரேட் ஆகிடும். இது வந்து ரைஸோட ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும்.
இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த அஜ்வைனை நல்லா இப்படி நல்லா வந்து நுணுக்கிட்டு க்ரஷ் பண்ணிவிட்டு இதில் போட்டுற போகிறேன். ஏன்னா நம்ம இந்த கிரேவிலையும் கடலை மாவு இருக்குது, இந்த பக்கோடாலையும் வந்து கடலை மாவு இருக்குது. அது கடலை மாவு சில பேருக்கு வந்து வயத்துக்கு பிரச்சனை பண்ணும் இல்லையா, அதுக்கு இந்த அஜ்வைன் அதாவது இந்த ஓமம் சேர்த்துன்னா ஒன்றும் பண்ணாது. நம்மளோட பஞ்சாபி ஸ்டைல் கடி பக்கோடா ரெடி ஆயிடுது. இது ரொம்ப ஈஸியாக இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அஜ்வைன் வந்து நான் லாஸ்ட்டாக சேர்த்துட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த கிரேவியில் அந்த நீங்கள் கடுகு மெந்தையெல்லாம் போடுற தேவை நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் அந்த பக்கோடா மிக்சரையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எங்களுக்கு வந்து இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால நான் இப்படி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் ஈஸி ரெசிபீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.